80% தம்பதிகள் ஒரு வருடம் 12 சைக்கிளில் கருத்தரிக்கிறாங்க. 80% பேர் புதிதாக வந்த டேட்டாவில். அதில் மீதம் இருக்கிற அந்த 20 பேரில் 50% பேர் 2வது வருடம் கருத்தரிக்கிறாங்க. அதில் மீதம் இருக்க கொஞ்சம் பேர் 4வது வருடம் கருத்தரிக்கிறாங்க. இதில் கருத்தரிக்காமல் விட்டு போகிறது ஒரு 10% வரைக்கும். இதில் 2 வகையாக குழந்தையின்மைன்னு சொல்கிறோம். இது வரைக்கும் எப்போவுமே கருத்தரிக்கலை அப்படின்னா அது முதல் வகை. ஒரு முறை கருத்தரித்திருக்காங்க, அபார்ஷன் ஆகிருக்கு, இல்லை ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அது 2வது வகைன்னு சொல்கிறோம். ஸோ ஆண்களுக்கான காரணங்கள், பெண்களுக்கான காரணங்கள் என்ன காரணம்னு தெரியாமல் ஒரு 20%, ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஒரு 15%. இதுதான் உலக அளவில் இப்போ புதிய டேட்டாஸ் வந்திருக்கு, கொஞ்சம் பெரிய அளவில் ஸ்டடி பண்ணி. ஆண்கள்னு பார்த்தோன்னா ஒரு 25% என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தா, ஹார்மோன்கள் குறைபாடுனால விந்துப்பைகள் வளராமல் இருக்கும். மூளையிலேருந்து வர்ற ஹார்மோனும் கம்மியாக இருக்கும், விந்துப்பையிலேருந்து வளராமல் விந்துப்பையிலேருந்து வர ஹார்மோனும் கம்மியாக இருக்கும், விந்துப்பையும் வளராது. நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம், இவங்க நல்லா குண்டாக டாலாக உயரமாக குண்டாக இருப்பாங்க, சதை நிறைய இருக்கும், மார்பகங்கள் பெருசாக இருக்கும், ஆணுறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்கும், விரைப்புகள் இல்லாமல் இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம், தாடி மீசையே இருக்காது, பால்வடியும் முகம் இருக்கும். இதற்கு ஆங்கிலத்தில் ஹைப்போகொனடோட்ரோஃபிக் ஹைப்போகொனாடிசம் அப்படின்னு பேர். இது ஒரு வகை. இன்னொரு வகை கருக்குழாயில் அடைப்பு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இப்போது பால்வினை நோய்கள் ஒரு முக்கியமான காரணம், டிபி, ஏராளமான தொற்று நோய்கள் ஒரு முக்கியமான காரணம் கருக்குழாயில் அடைப்புக்கு. அதனால தான் திருமணத்திற்கு முன்பு உறவு கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ திருமணத்திற்கு முன்பு உறவுன்றது நிறைய அதிகமாக இருக்கிறதுன்ற நம்ம பார்க்குறோம். அடுத்து ஆண்மை குறைவு, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். அடுத்து ஆண்மை குறைவு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஏராளமாக ஆண்மை குறைவு 100% சரி பண்ண முடியும், சரி பண்ணிக்கலாம். ஆண்களுக்கான காரணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது சில காரணங்கள் என்னென்னா, விந்து வரக்கூடிய துவாரம், சிறுநீர் வரக்கூடிய துவாரம் கீழே இருக்கிறது, அந்த முனையில் இல்லாமல் கீழே இருக்கும். அப்போது ஒருத்தருக்கு சிறுநீர் விந்தெல்லாம் கீழே வந்துக்கிட்டு இருக்கும். பெண்ணுறுப்புலையே போய் விழாது. அவர் தாம்பத்திய உறவு நார்மலாக பண்ணால் கூட விந்து பெண்ணுறுப்பில் ஆழமாக போய் விழாது, கீழே வெளியே விழுந்துக்கிட்டு இருக்கும். 2வதாக விந்துப்பைகள் இறங்காமல் இருக்கலாம், வயிற்றுக்குள்ளே இருக்கலாம், இல்லை இறங்கக்கூடிய பாதைகளில் இருக்கலாம். இது அன்டிசென்டட் டெஸ்டஸ்ன்னு சொல்கிறோம். இதெல்லாம் சரி பண்ணலாம். ஒரு காலர் பார்த்துருவோம். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? திருச்சியிலேருந்து பேசுகிறேன், ராஜா. சொல்லுங்கள் ராஜா. சார் இப்போ நான் கல்யாணம் ஆகி சார், கல்யாணம் இப்போ 1 வருஷம் ஆகுது சார். சரி. அவங்க இப்போ 10 வருஷம் படித்து முடிச்சிட்டாங்க சார். வெரி குட். சொல்லுங்கள். ஆமாம் சார். இப்போ இப்போ நான் இப்போ தெரிஞ்சுங்க சார், அவங்க இப்போ ஊரில் இருக்காங்க சார், நான் வேலை பார்க்குறேன் சார் கம்பெனியில். சரி. ஆமாங்க சார். இப்போ என்னைக்கு சார் ஒரு கர்ப்பமாகும் சார்? சார் அப்படி பார்த்து பையனாதீங்க, அது உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும், மன அழுத்தத்தை உண்டு பண்ணும். ரெகுலராக செக்ஸ் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் எப்போயாவது தான் ஊருக்கு போவோம் அப்படின்னா அந்த 15, 16, 17 அந்த மாதிரி தேதிகளில் செக்ஸ் வச்சுக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி வைக்கிறது இல்லைங்க, தொடர்ந்து நீங்கள் நிறைய வச்சுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா கருமுட்டை என்னைக்கு வெடிக்கும்னு சொல்ல முடியாது. தோராயமாக 30 நாட்களுக்கு ஒரு முறை தீட்டு வர்றவங்களுக்கு தோராயமாக 15ஆம் தேதி வரக்கில் வெடிக்கும். அது ஒரு 2-3 நாள் அந்த நாட்களில் நீங்கள் உறவில் இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரே மெட்ராஸில் தான் இல்லை ஒரு திருச்சியில் 2 பேர் இருந்தீங்கன்னா தினமும் வச்சுக்கோங்க, இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைங்க, அதுதான் நல்லது. குறிப்பிட்ட நாட்கள் வைக்கிறது நல்லதல்ல. அது மன அழுத்தத்தை உண்டு பண்ணும், நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதை தவிர்ப்பது நல்லது.